சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், விவரங்கள். திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக முதல் முறையாக நடைபெறுகிறது. திமுகவுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில இந்த கூட்டம் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கில இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய சூழல்ல பல முக்கியமான விஷயங்கள் குறித்து இன்றைய தினம் ஆலோசிக்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. திமுக கடந்த தேர்தலுக்கு முன்பாக ஆளுங்கட்சியாக இருந்து தேர்தலில் தங்களுடைய வெற்றி வாய்ப்பை இழந்து பிரதான எதிர்க்கட்சி என்ற இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். இந்த சூழலில் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் நடைபெற்று அது 4 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதில் கூட்டணியிலிருந்து வெளியேறக்கூடிய காங்கிரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று திமுகவுடைய திட்டங்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என ஆளும் தரப்புக்கு திமுக தரப்புல இருந்து கோரிக்கை வைக்கப்பட்டது. இது போன்ற ஒரு சூழல்ல மாவட்டத்தினுடைய ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் கூடிய தொகுதிகளில் யார் அதிக இடங்களில் வெற்றி பெற்று தருகிறாரோ அவருக்கு அமைச்சர் பொறுப்பு கிடைக்கப்படும் என்ற தகவல் தேர்தலுக்கு முன்பாக திமுக மாவட்ட செயலாளருக்கு சொல்லப்பட்டிருந்தது. அப்படியான சூழலில் தற்போது தோல்வி அடைந்திருக்கக்கூடிய சூழல்ல எந்த மாவட்ட செயலாளருக்கு கீழ் எந்த தொகுதியில் தோல்வி, எத்தனை தொகுதியில் தோல்வியடைந்திருக்கிறார்கள், அவருடைய அமைச்சராக பொறுப்பின் கீழ் எத்தனை தொகுதிகளில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள், வெற்றி எந்த தொகுதி அடைந்திருக்கிறார்கள் என்ற பகுப்பாய்வு முறையில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவும் வருவாய் மாவட்ட வாரியாகவும் ஆய்வு மேற்கொள்வதற்காகவும் ஆலோசனை மேற்கொள்வதற்காகவும் இந்த கூட்டம் நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. மேலும் வருங்காலத்தில் தற்போது இருக்கக்கூடிய தலைமுறைக்கு ஏற்றவாறு அவர் திமுகவுடைய அணுகுமுறைகளில் மாற்றம், ஏற்கனவே திமுக தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு மட்டுமின்றி அதுக்கு முன்பாக ஓராண்டு காலமாகவே தேர்தல் பணியில கவனம் செலுத்தி வந்தார்கள். அப்படியான சூழலும் கூட திமுகவுடைய இந்த தோல்வி அடைந்திருக்கக்கூடிய நிலையில அடுத்த வியூகம் என்ன அமைக்கலாம் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனைக்காக இந்த ஆலோசிக்கப்பட சொல்லப்படுகிறது. மேலும் தவறு செய்தவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை கட்சியினரிடம் வளர்ந்திருக்கக்கூடிய சூழல்ல தேர்தல் தோல்விக்கு காரணம் என்ன என்பதை ஆராய்ந்து அதற்குரிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனை ஒட்டி இந்த மாவட்ட செயலர் கூட்டம் நடைபெறுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கூட்டத்தில் திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். திமுகவுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில இந்த கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்துக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது எனவும் அதே போன்று இந்த கூட்டத்தில் என்ன தீர்மானம் எடுக்கப்படுகிறது எனவும் தெரிய வரும் என சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கடந்த அரசுல கொண்டு வரப்பட்டிருக்கூடிய மக்கள் திட்டங்களாக தனிநபர் பயன்பெறக்கூடிய திட்டங்களாக இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண், தமிழ் புதுமை போன்ற பல்வேறு திட்டங்கள்ல தற்பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய பயனாளிகள்ல வரக்கூடிய இந்த அரசுல விடுபடக்கூடிய வாய்ப்புகள் யாரும் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கான அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும். மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை தலைமையுடைய கவனத்தை கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட ஆலோசனை இருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இனி கண்காணிப்பதற்கென்று மாவட்டம் தோறும் அதற்கான பிரத்யேகமான ஒரு சிறப்பு நியமனங்களை எதிர்பார்க்கலாம் என்ற தகவல் கட்சியின் சார்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.